வாங்க வாங்க தலைவர் என்னாச்சி ராணியக்கா வாங்க வாங்க உட்காருங்களே. தப்பா நினச்சிக்கிடாதம்மா, உட்காரெல்லாம் நேரம் இல்லை. இன்னைக்கே நம்ம ஊரில் எல்லா வீட்டுக்கும் பத்திரிக்கை வச்சு முடிக்கணும். ராணி முதல்ல பத்திரிக்கையே கொடு. சரிங்க, இந்த கொடுக்கேன். லட்சுமி, பத்திரிக்கையை வாங்கிக்கோம்மா. கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வந்துடணுமா? சேகரு, பிள்ளைகளு, மாமியார், மாமனார் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு. சரியா? யாரையும் கூப்பிடாம வரக்கூடாது. 4 நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். சரிங்க தலைவரே, எல்லாரும் வந்துருதோம். பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் இருக்குது, லீவு போட முடியாது, கூட்டிகிட்டு வரல அது இதுன்னு எதுவும் சொல்லக்கூடாது. 4 நாளைக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்துடணும். சரியா? கல்யாணத்துக்கு மட்டும் பிள்ளைகளை காலையிலே கூட்டிகிட்டு வந்துரு. மற்ற நாள் எல்லாமே சாயந்தரம் தான் ஃபங்க்ஷன் இருக்கும். அதனால் பள்ளிக்கூடம் முடிஞ்ச பிறகு வந்தால் போதும். சரி ராணியக்கா, எல்லாரும் கண்டிப்பாக வந்துருதோம். மண்டபம்லாம் புக் பண்ணியாச்சா? மண்டபத்துக்கு இன்னைக்கு தாம்மா அட்வான்ஸ் கொடுத்தேன். இன்னும் மற்ற வேலைகள் எல்லாம் பார்க்கணும்ல. நகை எடுக்க போகணும், சேலை எடுக்க போகணும், நிறைய வேலை இருக்குமா. சரிங்க தலைவரே, எல்லாம் நல்லபடியாக முடியணும். பிள்ளைகள் 2 பேருக்கும் கல்யாணம் நல்லபடியாக முடியறதுக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுதேன். சரிம்மா லட்சுமி, நாங்கள் கிளம்புதோன்னே இன்னும் அடுத்த வீட்டுக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்க போகணும்ல. சரி தலைவரே, போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஆப்பி கிப்பி குடிக்க சொல்லலையேன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. சரியா? கல்யாண வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போறவங்க கண்டிப்பா வயிறு நிறைஞ்சுதான் இருக்கும். எல்லா வீட்லயும் அதை குடிங்க இதை குடிங்கன்னு கொடுத்துருவாங்க. பிறகு நம்மளும் கட்டாயப்படுத்தி கொடுக்க கூடாதுல்ல. அதனாலதான் உங்ககிட்ட கேட்கல. சரியா? மன்னிச்சுக்கோங்க தலைவரே. ஏம்மா, நீ கேட்காதது ரொம்ப சந்தோஷம்மா. கேட்டிருந்தா கூட குடிக்க முடியாது, வயிற்றுல இடம் கிடையாது. இப்போ தான் குடிச்சிட்டு வந்தோம். பட்டம்மா பாட்டி வீட்டுக்கு போனோம், அவங்க பாலை காய்ச்சி கொடுத்துட்டாங்க. நல்லா குடிச்சிட்டு வந்துட்டோம். இதுக்கு மேலே குடிக்க வயிற்றுல இடமே இல்லைம்மா. ஆமாம்மா, கொஞ்சம் நெஞ்ச பால் கிடையாது. ஒரு சொம்பு பால் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி அப்படியே கொடுத்துட்டாங்க. அதுவே இன்னும் நெஞ்சுக்குள்ளேயே நிற்கி. நாங்கள் அதனால் இன்னைக்கு பூரா எதுவும் சாப்பிட முடியாது. போயிட்டு வரோன்னு. சரி ராணியக்கா, போயிட்டு வாங்க. வாங்க வாங்க தலைவர் என்னாச்சி, வாங்க வாங்க. செல்லத்தையக்கா, மகனுக்கு கல்யாணம், பத்திரிக்கை வைக்க வந்திருக்கோம். அதான் எல்லாருக்கும் நல்லா தெரியுமே. வாங்க வாங்க உட்காருங்க. உட்காரல நேரம் இல்லை செல்லத்தாயக்கா. நாங்கள் பத்திரிக்கை வச்சுட்டு கிளம்புதோம். இன்னும் நிறைய வீட்டுக்கு போகணும். வெள்ளி தட்டா? பரவாயில்லையே, எல்லா வீட்டுக்குமா கொடுக்கீங்க? ஆமாம் செல்லத்தாயக்கா, வெள்ளி தட்டு தான். உங்கள் சம்மந்தி அம்மா மாதிரி நாங்கள் வீட்டுக்கு வீடு நகையெல்லாம் வாங்கி கொடுக்கல. நாங்கள் எங்களால் முடிஞ்சதை செய்தோம். எங்க சம்மந்தி எல்லாருக்கும் நகை வாங்கி கொடுக்கலையே. சிம்ரனோட 4-5 ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் வாங்கி கொடுத்தாங்க. நீங்க எல்லாருக்குள்ள வெள்ளி தட்டு கொடுக்கீங்க. நாங்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக செய்யலை. உங்கள் சம்மந்தியம்மாக்கு ஒரே ஒரு மகா, அதனால எல்லாத்தையும் செய்வாங்க. நாங்கள் 2 பிள்ளைகள் வச்சுருக்கோம்ல, அப்படிலாம் செஞ்சிட முடியாது. நாங்களும் பார்த்து பார்த்து தான் செய்யணும். இருந்தாலும் உங்க நல்ல மனசு யாருக்கும் வராது. யாரும் என்னென்னலாம் பார்க்கறது கிடையாது. பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் உதவி செய்தீரே. இருக்கட்டும்மா, போகும்போது என்னத்தை கொண்டு போகிறோம். இருக்கிற வரைக்கும் 4 மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போய் சேர வேண்டியதுதான். எங்க நேரம் ஆயிட்டு, நம்ம கிளம்புவோமா? ஆமா ராணி, கிளம்ப வேண்டியதுதான். என்ன தலைவரே, வந்தது வராததுமா கிளம்புதேங்கிங்க. இருந்து சாப்பிட்டுக்கிட்டு சாயந்தரமா போக வேண்டியதானே. இப்போ நாங்கள் என்ன விருந்துக்கா வந்திருக்கோம்? பத்திரிக்கை வைக்க வந்திருக்கோம்ப்பா. இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும். ஆமாப்பா, நேரம் இல்லை. இன்னும் 1 வாரம் தான் இருக்குது கல்யாணத்துக்கு. எல்லா வேலையும் முடிக்கணும். நாங்கள் போயிட்டு வரோன்னே. சரிக்கா, சரி, உங்க இஷ்டம். வேலை நிறைய இருந்துச்சுன்னா கிளம்பத்தானே செய்யணும். சரி, மற்ற கதையெல்லாம் நாளைக்கு பஞ்சாயத்து ஆபீஸில் பேசிக்கிடுவோம். நாங்கள் போயிட்டு வரோம். வாங்க வாங்க ராணியக்கா, தலைவர் என்னாச்சி, வாங்க வாங்க. விஜய் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருக்கோம். எல்லாரும் வந்துருங்க. நாங்கள் வராமல் கல்யாணமா? கண்டிப்பாக வந்துடுவோம்ல. அத்தை பாட்டி, பத்திரிக்கையை வாங்கிக்கோங்க. ராணி, பத்திரிக்கை கொடுமா. கொடுங்கம்மா, வாங்கிக்கிடுதே. என்ன தலைவரே, பத்திரிக்கையை சிம்பிள் அடிச்ச மாதிரி இருக்கு. பெரிய கல்யாணத்துக்கு அது இதுன்னு வச்சு அசத்திட்டீரு. அட்டைப்பட்டிலாம் பெருசா இருந்துச்சு. இப்போ என்ன சின்ன குழல் மாதிரி கொடுத்துருக்கீரு? சிம்பிள் எல்லாம் அடிக்கலம்மா, இதுவும் விலை கூடுன பத்திரிக்கை தான். பத்திரிக்கை பார்க்கறதுக்கு என்னமோ எனக்கு சிம்பிளா தான் தெரியுது. ஆனா வெள்ளி தட்டு நல்லா அழகா இருக்கு. பத்திரிக்கையே எப்படியும் கல்யாணம் முடியிற வரைக்கும் தான் வச்சிருப்பீங்க. அதுக்கு பிறகுதான் தூரத்துக்கு வீசிடுறீங்களே. அதனாலதான் வெள்ளி தட்டு வாங்கினேன். தட்டென்ன தூக்கி போட மாட்டீங்கல்ல, அதுக்கு தான். உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது தலைவரே. என்னம்மா செய்ய, நான் இங்கே இருக்க வேண்டிய ஆளு கிடையாது தான். நான் அமெரிக்காவுக்கு பிரசிடெண்ட்டாக இருக்க வேண்டிய ஆளு. என் தலையெழுத்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். இதெல்லாம் சொன்ன யாருக்கு புரிய போகுது? ராணியக்கா, வந்ததுல இருந்து ஒண்ணுமே பேசல. என்ன அமைதியா இருக்கீங்க? நான் இன்னைக்கு எதுவும் பேசக்கூடாதும்மா. நீ ஏதாவது கேட்டீங்கன்னா நான் மௌன விரதம்னு தலைவர் சொல்லியிருக்காரு. மௌன விரதமா? தலைவர் சொல்ல சொன்னாரா? எதுக்கு?
மாலா வீட்டுக்கு போகிறோம், அவட்ட வாயை கொடுத்துறாத, வாயை திறந்துட்டா தப்பிக்க முடியாது, அதனால இன்னைக்கு மௌன விரதம்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார். என்ன ஏதுன்னு தெரியல, நீங்களே விசாரிச்சுக்கோங்க. தலைவர் டாடி, இதெல்லாம் நியாயமா? எதுக்கு இப்படி சொன்னீரு? ஏம்மா அப்படியெல்லாம் நான் எப்படி சொல்லுவேன்? அவ சும்மா உளருதா. ஏங்க நீங்கள் தானே என்னைய மௌன விரதம்னு சொல்ல சொன்னீங்க, இப்போ என்ன இப்படி சொல்லுதீங்க? மௌன விரதம் இருக்க சொன்னேன்னா மௌன விரதத்துல தானே இருக்கணும். நான் மௌன விரதம் இருக்கேன், நான் மௌன விரதம் இருக்கேன்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு அலைவியா? உன்ட்ட அவட்ட வாயை கொடுக்காதுன்னு சொன்னோம்ல, நீ எதுக்கு இப்ப எல்லாத்தையும் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்க? அவ உன்ட்ட கேட்டாளா? சரி தலைவரே, ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க, சண்டையை போட்டு கிடக்காதீங்க. என்னைக்கெல்லாம் ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க முதல்ல. 20ஆம் தேதியில இருந்தே ஒன்று ஒன்றா இருக்குமா. பிள்ளைகள் ஒன்று ஒன்றா போட்டு வச்சிருக்காளுங்க, பத்திரிக்கையில் போட்டிருக்கும் பாரு. சங்கீத்து, மெகந்தி, மஞ்சள் வைக்கிறது, அது இதுன்னு இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துக்கோ. சரி சரி, பத்திரிக்கையை பார்த்துட்டு கரெக்டாக வந்துருதோம். சரிம்மா, நாங்கள் அப்படியே கிளம்புதோம். தலைவர் தம்பி உட்காருங்க, காப்பி குடிச்சிட்டு போகலாம். வருமோளே, போய் காப்பியை போடு, நான் வடையை சுடுதேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாத்த பாட்டி, எதையும் செஞ்சுட்டு கிடக்காதீங்க. போகிற வீட்டிலலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சு போய் கிடக்கு, ஒன்றும் திங்க முடியாது. அதுக்குன்னு எங்கள் வீட்டில் வந்து ஒன்றுமே சாப்பிடாமையே போவீங்க? பரவாயில்ல இருக்கட்டும் அத்தை பாட்டி, சாப்பாடு என்ன ஓடிய போயிட போகுது, பிறவு பார்த்துக்கிடுவோம். அத்தை பாட்டி தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, இவருக்கு நான் செய்கிற சாப்பாடு மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். மற்ற சாப்பாடெல்லாம் சாப்பிட விருப்பப்பட மாட்டார், உடம்புக்கும் ஒத்துக்கிடாது. அதனால் நான் சாப்பாடு செஞ்சு கொடுத்தா தான் இவர் சாப்பிடுவார். என் கையால் வேப்பங்கொட்டை சூப்பு வச்சு கொடுத்தா இன்னைக்கு நல்லா சாப்பிடுவார். வீட்டில் யாரு இருக்கா? இந்த வீட்டில் 2 குட்டிச்சாத்தனும் 2 கொள்ளிவாய் பிசாசும் இருக்குது. உங்களுக்கு யார் வேணும்? கல்யாண பத்திரிக்கையை வாங்குறதுக்கு எந்த பிசாசு கரெக்டாக இருக்குமோ அதை அனுப்பி விடுங்கம்மா. அப்போ நானே வாரேன். என்ன டீ, நீ குட்டிச்சாத்தானா கொள்ளிவாய் பிசாசா? இவ குட்டி சாத்தான். சித்தி சும்மா இருங்க சித்தி, வந்த ஆள்கிட்ட போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. தலைவரை வாங்க, தலைவியக்கா வாங்க, உட்காருங்க. மகனுக்கு கல்யாணம்ப்பா, பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கோம். கொடுங்க கொடுங்க, எங்கள் அத்தைகிட்ட கொடுங்க. எத்தை வாங்கிக்கோங்க தே. கல்யாணத்துக்கு எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும். கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க, மறந்துடாதீங்க. அது எப்படி மறப்போம், எல்லாரும் கண்டிப்பா வந்துருவோம். என்னட்டி பார்த்துக்கிட்டு நிற்க, வந்த ஆட்களுக்கு காப்பியை போடு. ஐயோ காப்பியெல்லாம் வேண்டாம்மா, நாங்கள் இப்போ தான் குடிச்சிட்டு வந்தோம். ராணியக்கா, எல்லா வீட்டுக்கும் பத்திரிக்கை கொடுத்தாச்சா? இல்லம்மா, ஒரு 2-3 ஆளுக்கு தான் கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய வீடு பாக்கி இருக்கு, இனிமே தான் போகணும். அப்படியா, இன்னைக்கே எல்லா வீட்டுக்கும் கொடுத்து முடிச்சிருவீங்கல்ல? ஆமாம்மா, அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கே எல்லா வீட்டையும் கொடுத்து முடிச்சிட்டோம்னா இந்த பத்திரிக்கை வைக்கிற வேலை முடிஞ்சிரும். நாளையிலேருந்து மற்ற வேலைகளை பார்க்கலாம். சரி, நாங்கள் கிளம்பட்டுமா? நேரம் ஆயிட்டு. அண்ணாச்சி ஏதாட்டும் சாப்பிட்டு போங்களேன். தப்பாக நினச்சிக்கிடாதீங்கப்பா, பத்திரிக்கை வைக்க நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. நாங்கள் போயிட்டு வாரோம், இன்னொரு நாளைக்கு சாப்பிட வாரோம். அப்படியா? சரி அண்ணாச்சி, போயிட்டு வாங்க. தலைவரே, ஜீன்ஸ் பேண்டில் டாப்பு டக்கராக இருக்கீரு. அப்படியாம்மா, நல்லா இருக்கா? அப்பனா இனிமே தினம் ஜீன்ஸை போட்டுற வேண்டியதுதான். ராணி கிளம்புவோமா? வீட்டுக்கு வந்த ஆட்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கல, சாப்பாடு எதுவுமே கொடுக்கல, நிற்க வச்சே பேசி அனுப்பியாச்சு. யோ மாமியாரே, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வீடு வீடாக போகும்போது ஒவ்வொரு வீட்லேயும் காப்பியை குடிங்க, கூல்ட்ரிங்க்ஸை குடிங்க, சாப்பிடுங்க, அது இதுன்னு வயிற்றுல போட்டு அடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. பிறகு நம்மளும் போட்டு அவங்கள பாடாப்படுத்தக்கூடாதுல்ல, அதனால தான் நான் கேட்கல. அவங்க அப்படித்தான் வேண்டான்னு சொல்லுவாங்க, அதுக்குன்னு வந்த ஆட்களுக்கு ஒரு காப்பி கூட கொடுக்காம அனுப்புவே. சித்தி நெட்டமா சொல்றது சரிதானே? என்னமோப்பா, என்ன பண்பாடு கற்று வச்சிருக்கீங்களோ தெரியல. நாங்களாம் அந்த காலத்தில் எங்கள் வீட்டுக்கு யாராவது பத்திரிக்கை வைக்க வந்தாங்கன்னா அவங்க வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம், சாப்பாடு வேண்டாம், வயிறு நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் கேட்க மாட்டோமே. அவங்கள உட்கார வச்சு இழுத்து பிடிச்சி காப்பியை கொடுத்து, தண்ணியை கொடுத்து, சோத்தை கொடுத்து, கறியேடு மீனேடுன்னு எல்லாத்தையும் வச்சு கொடுத்து வயிறு நிறைய சாப்பாடு போட்டுருவோம். அவங்க சொல்லுறதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது, வயிறு நிறைய சோறு போட்டுறணும். ஓஹோ, இந்த வேலையை பார்த்து விடுறது நீங்கள் தானா? ஆமாம், எங்கள் வீட்டுக்கு வரும்போது கஷ்டப்பட்டு நடந்து வருவாங்க, மறுபடியும் வீட்டில் இருந்து கிளம்பும் போது ஆட்டோ பிடிச்சில நாங்கள் அனுப்பி விடுவோம். ஆட பாவிகளா, வீட்டுக்கு அழகாக நடந்து வந்து ஆட்களை சோத்தை போட்டு போட்டு நடக்க விடாம பண்ணி ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி விட்டுட்டு அது பெருமையாக வேற வந்து சொல்லுதாங்களே. ஏமா ராதா, கண்டிப்பா பிள்ளைகளை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு வந்துடணும், சரியா? சரிங்க தலைவரே, வராம எப்படி இருப்போம்? கண்டிப்பா வந்துட மாட்டோமா? 4 நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குமா, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்துடணும். 4 நாளைக்கு என்ன, நான் இன்னைக்கு வந்துடட்டா? நீ இன்னைக்கே வாரேங்கிறதுக்காக மண்டபத்துக்கு வாடகையெல்லாம் கொடுத்துட்டு கிடக்க முடியாதும்மா. நீ 4 நாளைக்கு முன்னால வா. ராத்திரி தான் ஃபங்க்ஷன் இருக்கும், அதுக்கு மட்டும் வந்தா போதும். கல்யாணத்தன்னைக்கு மட்டும் காலையிலே வந்துருங்க. சரி தலைவரே, நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது வராம எப்படி இருப்பேன்? அதெல்லாம் கண்டிப்பா வந்துருவேன்.
சரிம்மா, நாங்கள் போயிட்டு வரோன்னு. தலைவியக்கா, ஒரே ஒரு டவுட். இது பிரியாணி கல்யாண வீடா சாம்பார் கல்யாண வீடா? சாம்பார் கல்யாண வீடுதாம்மா. எதுக்கு கேட்க? அது ஒண்ணும் இல்ல, வாளியை தூக்க வசதியா இருக்கும்ல. கறி குழம்புனா 1-2 ஐட்டம் தான் இருக்கும், தூக்கிட்டு வர வசதியா இருக்கும். சாம்பாருக்கு மாதிரி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாம்பார், கூட்டு, பொரியல், வடை, பாயாசம், அப்பளம், அது இதுன்னு நிறைய வாளி ஆயிரும் பாத்தீங்களா. நம்மளுக்கு தூக்கிட்டு வர கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதுக்கு தான் கேட்கேன். நீ ரொம்ப கவலைப்படாதம்மா. வாளியெல்லாம் தூக்கி நீ கஷ்டப்பட வேண்டாம். அங்கே வாளியெல்லாம் தூக்கவே முடியாது. எல்லா வாளியையும் தரையோட தரையை வச்சு ஆணி அடித்து மொத்தத்தையும் கயிறை போட்டு கெட்டி வச்சிருவோம். அதனால எந்த வாளியும் யாரும் தூக்க முடியாதும்மா. நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். வாளி ஆணி அடிச்சு வச்ச கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னால வந்து என்ன செய்ய? சரி, எதுக்கு சாம்பார் போடுதீங்க? ஒரு கறி குழம்பு போட்டா என்ன? கல்யாணத்துக்கு சாம்பார் தான் போடணும், வேற எதுவும் போடக்கூடாது. அதுக்கு பிறகு மாப்பிள்ளை அழைப்பு பொண்ணழைப்புன்னு வரும்ல, அதுக்கு வேணா எல்லாத்தையும் போடுவோம். மாப்பிள்ளை அழைப்பு பொண்ணழைப்புகள் எங்களை கூப்பிடுவீங்கல்ல, கூப்பிடாம விட்டுற மாட்டீங்களே? கூப்பிடுவோம்மா, கூப்பிடுவோம். உங்களெல்லாம் கூப்பிடாம யாரை கூப்பிட? அதில் எல்லாரையும் கூப்பிட்டுருவோம். எல்லாரும் வந்துருங்க. சரி சரி, எங்க கூப்பிடாம விட்டுருவீங்களோன்னு நினைச்சு பயந்துட்டேன். ராணி வா, படக்குன்னு கிளம்பிடுவோம். இன்னும் கொஞ்ச நேரம் நின்னோம்னா இவ அது இல்லையா இது இல்லையாம்பா. இவளுக்கு பதில் சொல்லி முடியாது. வா கிளம்புவோம். தலைவர், இந்த வெள்ளி தட்டு கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கோ? சரி, கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துருங்க, நாங்கள் போயிட்டு வரோன்னு. அது இல்ல தலைவரே, இந்த சிம்ரன் பிள்ளை கல்யாணத்துக்கு அவங்க அம்மா அங்க இருந்து இங்க வந்து எல்லாருக்கும் டப்பா டப்பாவா நகையெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நீங்க அத மாதிரி எதுவும் செய்யலையோ? வெறும் தட்டோட நிறுத்திட்டீங்க என்ன? அது மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கலாம்ல? ஆமாம் ராதா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே. நகையெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, சரி. உனக்கும் செல்விக்கு மட்டும் கொடுக்கலையாமே, மற்ற எல்லாருக்கும் கொடுத்தாங்களா? உங்கள் 2 பேரையும் விட்டுட்டாங்களாம்ல? அவ எனக்கு கொடுக்கலன்னு தானே உங்ககிட்ட வந்து கேட்க. நீங்க கொடுக்க வேண்டியதானே? அது எதுக்கு இப்ப ஞாபகப்படுத்தி கிண்டி கிளறிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல தலைவியக்கா, அன்னைக்கு பார்த்து எங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன், அதனால மிஸ் ஆயிட்டுக்கா. இல்லைன்னா கொடுத்துருப்பாங்க. இல்லையாமே, நான் வேற மாதிரில கேள்விப்பட்டேன். நீ தான் சிம்ரனுக்கும் ஆரஞ்சு மண்டையனுக்கும் கல்யாணம் நடக்க விடக்கூடாதுன்ட்டு சாணியாட்ட போய் என்னென்னமோ சொல்லி கொடுத்தியா. அவங்க 2 பேரையும் பிரிக்கலாம் பார்த்தியாமே. அந்த கோவத்தில் தான் உனக்கும் செல்விக்கு எதுவும் வாங்கி கொடுக்கலையாமே. இப்படித்தானே நான் கேள்விப்பட்டேன். அது என்னை பிடிக்காதவங்க யாரோ பொய்ய பொருளிய கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அதெல்லாம் கேட்காதீங்க. இப்போ என்ன, உங்க மகன் கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாலே வரணும், அவ்வளவுதானே? நாங்க வந்துருதோம், நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. எப்படி பேச்ச மாத்துதா பாத்தியா? சரிம்மா, நாங்கள் போயிட்டு வரோன்னு. இவங்க பத்திரிக்கை வைக்க வந்தாங்களா இல்லைன்னா என்னை அசிங்கப்படுத்த வந்தாங்களா? வாங்க வாங்க தலைவியக்கா, தலைவர் என்னாச்சி, வாங்க வாங்க. என்னம்மா செல்வி, எப்படி இருக்க? உங்கள் வீட்டுக்காரு மகன்லாம் எப்படி இருக்காங்க? கடை நல்லா போகுதாம்மா? எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா, கடையும் நல்லா போகுது. நீங்க நின்னுக்கிட்டே இருக்கீங்களே, வாங்க உட்காருங்க. உட்காரல நேரம் இல்லம்மா. இன்னைக்குள்ள இந்த ஊர்ல பத்திரிக்கையை கொடுத்து முடிச்சிட்டு போகணும். பத்திரிக்கை கொடுக்கலாம், உட்காந்து ஒரு காப்பியாவது குடிச்சிட்டு போங்களே. காப்பி தானே, எங்கே போயிட போகுது? இன்னொரு நாளைக்கு வந்து சாவகாசமாக குடிக்கும். இப்போ பத்திரிக்கையை வாங்கிக்கோ. கொடுங்க தலைவியக்கா, வாங்கிக்கிடுதே. கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வந்துடணுமா. எங்க வீட்டுக்காரு கடையை மூட மாட்டாரு, வர முடியல அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாரையும் கூட்டிட்டு கண்டிப்பா வந்துடணும். சரி தலைவரே, கண்டிப்பா வந்துருவோம். உங்க வீட்டு கல்யாணத்துக்கு எப்படி வராம இருப்போம்? அது சரி, இது என்ன வெள்ளி தட்டு மாதிரி இருக்கு? ஆமாம்மா, வெள்ளி தட்டு தான், பத்திரமா வச்சுக்கோ. ரொம்ப நன்றி தலைவரே, வெள்ளி தட்டு அழகா இருக்கு. நான் இதை பத்திரமா வச்சுக்கிடுவேன். சரிம்மா, நேரம் ஆயிட்டு, நாங்கள் போயிட்டு வரோன்னு. கல்யாணத்துக்கு கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்துடணும். சரி ராணியக்கா, கண்டிப்பா வந்துருவோம். தலைவர் என்னாச்சி, பத்திரிக்கையெல்லாம் வச்சு முடிச்சாச்சா? ஆமாப்பா, இன்னைக்கு பூரா நம்ம ஊருக்குள்ள வச்சு முடிச்சாச்சு. ஏற்கனவே எல்லா ஊருக்கும் வச்சுட்டோம். பத்திரிக்கை வைக்கிற வேலையை ஒரு வழியை முடிச்சிட்டோம்ப்பா. இப்பந்தான் நிம்மதியா இருக்கு. கல்யாணம்னாலே இன்னும் அடுத்தடுத்து நிறைய வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும்னா தலைவரே. இன்னும் நிறைய வேலை கிடக்கும்ல? ஆமாப்பா, இனிமேதான் நிறைய வேலை கிடக்கு. நகை எடுக்க போகணும், சேலை எடுக்க போகணும், பந்தக்காரனை கூப்பிடணும், சமையல்காரனை கூப்பிடணும், அது இதுன்னு இனிமேதான் வேலையே கிடக்கு. தலைவரே, நீங்க இந்த கான்ட்ராக்ட் மாதிரி மொத்தமா கொடுத்துட வேண்டியதானே? ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு செய்வாங்களே, கல்யாணத்தெல்லாம் எடுத்து நடத்துவாங்கல்ல, அவங்க கிட்ட கொடுத்துட வேண்டியதானே? உங்களுக்கு வேலை ஈஸியா இருக்கும்ல. அவங்ககிட்டலாம் சொல்லி இருக்குப்பா, இருந்தாலும் அவங்க சரியா செய்யுதாங்களன்னு நம்மளும் கூட இருந்து பார்க்கணும்ல.
பிறகு எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு கையை விரிச்சிட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும்? நம்ம பார்த்தா தான்ப்பா சரியா வரும். கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு சும்மாவா சொன்னாங்க? ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிருமே. ஆமா, அண்ணா அண்ணான்னு தாத்தா 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாரு. நானும் என் மகளுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டேன். இப்போ மகனுக்கும் இன்னும் கல்யாணம் முடிஞ்சிரும். எப்படியும் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எனக்கு ஒரு வழியா வாழ்க்கையில எல்லா கடமையும் முடிஞ்சிட்டு. இன்னும் நீங்க 2 பேர் தான் இருக்கீங்கப்பா. அலெக்ஸு, உனக்கு ஒரு மகன் இருக்கான், சின்ன பையன்தான். இருந்தாலும் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். அதுக்கு பிறகு இந்த சேகர் இருக்கான், 2 பொம்பளை பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கான். இவன் தான் இனிமே எல்லாம் சேர்த்து இன்னும் பாடுபட்டு கல்யாணத்தை முடிக்கணும். கல்யாணத்தை விடுங்க தலைவரே. வீட்டில் இருக்கிற பொம்பளைகளை சமாளிக்கிறதே முதல்ல பெரிய வேலையா இருக்கு. அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காதப்பா, பைத்த கலக்குது. உங்களுக்கும் அப்படித்தானா? நீங்களும் பொண்டாட்டின்னா பயப்படத்தானே செய்தீரு. ஊர் தலைவரா இருக்கீரு, பொண்டாட்டிக்கு பயப்படுதீரே. பிறவு பொண்டாட்டின்னா சும்மாவா? பயந்து தானே ஆக வேண்டியிருக்கு. ஏன் பொண்டாட்டிலாம் குழம்பு வச்சு கொண்டு வந்தான்னு யாரும் ஒரு வாய் கூட டேஸ்ட் கூட பண்ணிடாதீங்க. குழம்பு வைக்கனே என்னைய கொன்னுக்கிட்டு இருக்கா. எங்க வீட்டில் சாப்பாடை பற்றி பிரச்சனை கிடையாது. லட்சுமி கொஞ்சம் நல்ல சமையல் பண்ணுவா. அதனால அது பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. செலவு தான் வரவுக்கு மேலே போகுது. நம்ம ஒன்று கணக்கு போட்டால் அது ஒரு செலவில் போய் நிற்கி. அலெக்ஸு, உங்க வீட்டுல சாப்பாடு எப்படி? சாப்பாடு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்கள் அம்மா கூட இருந்து பார்க்கறதுனால கொஞ்சம் நல்லா பார்த்து பார்த்து செய்யத்தான் செய்வா. ஆனால் சில நாளைக்கு செய்வா. செஞ்சானா சாப்பாட்டுக்கு பேரு நம்ம சாப்பிட்ட பிறகு தான் வைக்கணும். சமையலை கூட சமாளிச்சுக்கிடலாம்ப்பா. இவளுக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு பாடா படுத்துதாளுகப்பா. பக்கத்து வீட்டுக்காரி ஒன்று வச்சிருந்தா போதும். ஏங்க அவன் மட்டும் வச்சிருக்கா, எனக்கும் அதே மாதிரி வேணுங்காளுக. அதை வாங்கி கொடுக்கற வரைக்கும் ஒரே போராட்டம்தான். வீட்டுக்குள்ளே எந்நேரமும் அதை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருப்பாளுக. அவட்ட மட்டும் இருக்கு, என்கிட்ட மட்டும் இல்லை, என்கிட்ட மட்டும் இல்லை. நீங்கள் வாங்கி தர மாட்டேங்கிங்க, உங்களுக்கு என் மேலே பாசமே கிடையாது, அப்படி இப்படின்னு எப்படியாவது வாங்கிருதாளுகப்பா. 10 ரூபா சம்பாதிச்சா 15 ரூபாய்க்கு செலவிழுத்து விடுதாளுக. மனுஷனுக்கு வாழ்க்கையில நிம்மதிங்கிறதே இல்லாம போயிட்டுப்பா. ஆமா அண்ணாச்சி, எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கு. அவளுக்கு தொல்லை தாங்க முடியாம ராத்திரி டீ கடையில வந்து உட்கார்ந்துருதோம். ஆனா வீட்டுக்கு போனா மறுபடியும் ஆரம்பிச்சிருந்தாளுகளே. வீட்லயும் நிம்மதி இருக்க மாட்டேக்கே. என்னப்பா டீ கடைக்கார அண்ணாச்சி, நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கோ? எதுக்கு சிரிக்க? இல்ல தலைவரே, நிம்மதி கிடைக்க என்ன செய்யலாம்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அதை நினைச்ச உடனே சிரிப்பு வந்துட்டு. கடைக்கார அண்ணாச்சி, அப்போ நீங்க ரொம்ப நிம்மதியா இருக்கீங்களோ? என் பொண்டாட்டி அப்படித்தான் அண்ணாச்சி. இங்க கடையை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போறதுக்கு 10-11 மணி ஆயிரும். நம்ம போய் சாப்பிட்டுட்டு எங்கடா படுக்கன்னு அலையுவோம். அப்பந்தான் அவ வாயை திறக்க ஆரம்பிப்பா. ஏங்கன்னு ஆரம்பிச்சா போதும், விடிய விடிய பேசுவா. காதுல ரத்தம் தான் வரும். தூங்கவும் முடியாது, ரெஸ்ட் எடுக்கவும் முடியாது. அவ பேசுறதான் விடிய விடிய கேட்டுக்கிட்டு இருக்கணும். பிறவு எதுக்கு கெக்க புக்கன்னு சிரிச்சிரு? அவ வீட்டுக்கு போனோன்னே கத்தத்தான் செய்வா. அதுக்குன்னு நம்ம சும்மா விட்டுற முடியுமா? நம்ம நிம்மதியா இருக்கணும்னா நம்ம தான் வழியை கண்டுபிடிக்கணும். என்ன வழிப்பா? ஏதாவது வழி தெரிஞ்சா சொல்லேன். நான்லாம் நிம்மதி வேணும்னு என்ன செய்வேன் தெரியுமா? துட்டு போனாலும் பரவாயில்லன்னு ஒரு 10 வட்டிக்குனாலும் கடன் வாங்கி ஒரு 5000 ரூபாயை கொண்டு என் பொண்டாட்டி கையில கொடுத்துருவேன். ஏமா, உனக்கு பிடிச்ச சேலையை வாங்கிக்கோமான்னு சொல்லிடுவேன். சேலை வாங்கிக்கோன்னு சொன்னாலே அவ கடையில இருந்து வர 2 நாள் ஆகும். பிடிச்ச சேலையை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஒரு 4-5 நாளைக்கு இழுத்துருவா. கடையிலே தான் கிடப்பா. அது வரைக்கும் நம்ம நல்ல நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வீட்டுல நல்ல ஜாலியா இருக்கலாம் தலைவரே. வாங்கம்மா, என்ன வேணும்? 1/2 கிலோ தக்காளியும் 1/4 கிலோ வெங்காயமும் தாங்க. என்னம்மா நீ கறி கடையில வந்து தக்காளி வெங்காயம் வேணுங்க? லூசாமா நீ? பிறவு கறி கடைக்கு வந்திருக்கேன்னு தெரியுதுல்ல, கறியத்தானே கொடுக்கணும். என்ன வேணுமான்னு கேட்கிரு. அப்படி இல்லம்மா, நாட்டுக்கோழி இருக்கு, பிராய்லர் கோழி இருக்கு, கோழி முட்டை இருக்கு, தொடக்கறி நெஞ்சு கறி அது இதுன்னு கேட்பாங்கல்ல, அதான் உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். ஓ, அப்படி கேட்டீரா? ஆமாம்மா, உனக்கு எந்த கறி வேணும்? மனுஷன் திங்கிற மாதிரி நல்ல கோழி கறியா பார்த்து கொடுங்க. எவ்வளவு வேணுமா? ரொம்பலாம் வேண்டாம், ஒரு 1 கிலோ மட்டும் கொடுங்க அண்ணாச்சி. 1 கிலோவா? இருங்க தாரேன். சீக்கிரம் போட்டு கொடுங்க அண்ணாச்சி, இல்லைன்னா எங்க மாமியா கிளவி பேய் மாதிரி கத்தும். ஏம்மா, கரெக்டா 1 கிலோ இல்ல, 1 கிலோவும் ஒரு 100 கிராமும் இருக்கு, போட்டவா? 1 கிலோவும் 100 கிராமும் இருக்கோ? துட்டு எவ்வளவு? 250 ரூபாய்க்கு இருக்குமா? சரி, போட்டு கொடுங்க. ஏம்மா, தோல் எடுத்துறவா?
ஆமா அண்ணாச்சி, எல்லாத்தையும் எடுத்துருங்க, நல்லா சுத்தமாக கொடுங்க. இருமா எடுத்து வெட்டி தாரேன். இந்தாங்கம்மா வெட்டியாச்சு, 250 ரூபா கொடுங்க. இந்தாங்க அண்ணாச்சி, 250 ரூபா இருக்கு. சரிம்மா கரெக்டா இருக்கு. நான் என்ன வேலை செஞ்சாலும் எங்கள் அத்தை குறைதான் சொல்லுவாங்க. கறி வாங்கிட்டு போனோம்னா நல்லா வாங்கலை, எலும்பா வாங்கிட்டு வந்துட்டு அது இதுன்னு ஏதாட்டும் ஒன்று சொல்லுவாங்க. இன்னைக்கு எப்படி நல்லா அழகாக பார்த்து வாங்கியிருக்கேன். ஒரு முழு கோழி 1 கிலோ 100 கிராம் இருக்குது. நல்லா சூப்பராக கொண்டு போயிடுவேன். நல்லா பிஸ்கெட்டு மாதிரி வாங்கிட்டேன். இன்னைக்கு எப்படி குறை சொல்லுதாகன்னு பார்ப்போம். இன்னைக்கு நான் கொண்டு போயிருக்கிற கறியை பார்த்துட்டு இன்னும் வாழ்க்கையில் என்னை ஏசணும்னு நினச்சி கூட பார்க்கக்கூடாது. ஏங்க சாப்பாடு ரெடியாக இருக்குங்க, வந்து சாப்பிடுங்க. சாப்பாடு ரெடின்னு சொல்லாத, விஷம் ரெடின்னு சொல்லு. எப்பவும் போல தானே சமைச்சிருக்க போற, அதுக்கு ஏன் மூஞ்ச தூக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? இல்லைங்க, தினம் சமைக்கும் போது வேப்பங்கொட்டையை போட்டு குழம்பு வைப்பேன். இன்னைக்கு வேப்பங்கொட்டையே கிடைக்கவே இல்லைங்க, அதான் ரொம்ப கவலையாக இருக்குது. என்னது, வேப்பங்கொட்டை கிடைக்கலையா? ஆமாங்க, வேப்பங்கொட்டை கிடைக்கவே இல்லை. அதனால இன்னைக்கு வேற வழி இல்லாமல் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு மீனை பொரிச்சு வச்சிருக்கேங்க. தயவு செஞ்சு இதை சாப்பிட்டுக்கோங்களேன். ஆளுமா டோலுமா ஐசா லக்கடிமா ஆளுமா, வேப்பங்கொட்டை குழம்புல இருந்து தப்பிச்சிட்டேன் நானுமா. ஐயோ பாவமே, எங்கள் வீட்டுக்காருக்கு வேப்பங்கொட்டை குழம்பு வச்சு கொடுக்கலன்னொன்னே கவலையில் பைத்தியம் முத்திட்டு போலையே. ஆனந்தம் ஆனந்தம் பாடும், மனம் ஆசை ஊஞ்சலில் ஆடும், ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமலை தூவும். ஏங்க சாரிங்க, மன்னிச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு எப்படியாட்டு வேப்பங்கொட்டை குழம்பு வச்சு கொடுத்துருதேங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி இதை சாப்பிட்டுக்கோங்க. நாளைக்கு எப்படியாட்டு வேற ஏதாவது ஒரு வீட்டு வேப்ப மரத்தில் இருந்தாவது வேப்பங்கொட்டையை களவாண்டிட்டு வந்தாது உங்களுக்கு குழம்பு வச்சு கொடுத்துருதேன். தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாளைக்கு இதை சாப்பிடுங்க. இப்படிலாம் பைத்தியம் முடிச்சு ஆடாதீங்க. கவலையில பைத்தியம் முடிச்சு போய் ஆடலட்டி கோட்டிக்காரி, சந்தோஷத்துல ஆனந்தமா ஆடிக்கிட்டு இருக்கேன். பாட்டை கவனிக்கலையோ? ஆனந்தம் ஆனந்தம் பாடும், மனம் ஆசை ஊஞ்சலில் ஆடும். என்னது, சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருக்கீரா? நான் தான் வேப்பங்கொட்டை குழம்பு வைக்கவே இல்லையே. வேப்பங்கொட்டை குழம்பு வச்சாதானே உங்களுக்கு பிடிக்கும், நான் வைக்கலையே. அப்புறம் எப்படி உங்களுக்கு சந்தோஷம் வந்துச்சு? அடியே மெண்டலு, நீ வேப்பங்கொட்டை குழம்பு வைக்கலன்னு தான் நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். தினம் அதையே வச்சு வச்சு அரைச்சு தள்ளி என் வாயெல்லாம் பாரு, கசப்பு தாங்க முடியல. ஒரு தண்ணியை கூட குடிக்க முடியல, நாக்கெல்லாம் கசக்கு. ஏங்க அப்பனா உங்களுக்கு வருத்தமா இல்லைல்ல? இந்த ஊர்ல வேப்பங்கொட்டை மரமே இருக்கக்கூடாதுன்னு எல்லா மரத்தையும் வெட்டிடலான்னு பார்த்தேன். அந்த அளவுக்கு நீ என்னைய கொடுமைப்படுத்துத. ஒழுங்க இந்த மாதிரியே சோறை செஞ்சு போடு. இனிமே பாவக்காய் அந்தக்காய் இந்தக்கான்னு ஏதாவது ஒரு காய் வீட்டுக்குள்ள வந்துச்சு, அவ்வளவுதான் நெய். ஏங்க என்னங்க இப்படி பேசுதீங்க? வேப்பங்கொட்டையெல்லாம் சாப்பிட்டா தானே உங்க உடம்புக்கு நல்ல சத்து கிடைக்கும். நீ ஒரு அணியும் புடுங்க வேண்டாம். நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சின்னா இதே மாதிரி கறி குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், புளிக்குழம்பு இதே மாதிரி குழம்பு வச்சு கொடு. இந்த பாவக்காய், வேப்பங்கொட்டை, புண்ணாக்கு, பருத்தி கொட்டை இதெல்லாம் தூக்கி தூர போடு. உங்களுக்கு என்னமோ ஆயிட்டு, ஆனா என்னன்னு தான் தெரியல. சரி போனா போது, உட்காந்து சாப்பிடுங்க. அது என்னதுன்னு பிறவு கண்டுபிடிப்போம். எனக்கு ஒன்றும் ஆவலட்டி, உனக்கு தான் மெண்டல் பிடிச்சிருக்கு. முதல்ல சாப்பாடெல்லாம் நல்லா அருமையாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என் பொண்டாட்டி சமையல் சூப்பருன்னு ஊர் பூரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு வேப்பங்கொட்டை புண்ணாக்குன்னு ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு மறுபடியும் நான் திட்டினதுக்கப்புறம் நல்லா சமைச்சேன். உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அன்னைக்கு சண்டை போட்டேன் பத்தியா? சத்தம் போட்ட பிறகு ஒழுங்கா சமைச்சியா? அதுக்கு பிறகு மறுபடியும் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே இப்போ இதை மாதிரி ஆயிட்டேன். திடீர்னு உனக்கு கோட்டி பிடிச்சிருதுன்னு. அப்படியாங்க? இதெல்லாம் முன்னாலேயே நடந்த மாதிரியே எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. முன்னாலேயே நடந்த மாதிரி தோணுச்சா? மர கலண்டு போய் அலைதியோ? அப்படி இல்லைங்க, உங்களுக்கு மீன் குழம்பு கறி குழம்புலாம் வச்சு கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் அதுக்கு பிறகு யோசிச்சு பார்த்தேன், இல்லை இதெல்லாம் பொய், இதெல்லாம் கனவு. நம்ம வீட்டுக்காருக்கு வேப்பங்கொட்டை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு தினம் வேப்பங்கொட்டை புளியங்கொட்டைன்னு அரைச்சி ஊற்றுதேன். நல்லா அரைச்சி ஊத்துனப்போ மாடு கூட திங்காது வேப்பங்கொட்டையே. என்னைய போட்டு பாடா படுத்துது. நீ சாப்பிட்டியா? என்னைக்காவது அது நீ சாப்பிட்ருக்கியா? எனக்கு மட்டும்தானே அரைச்சி ஊத்துவ. இனிமையாட்டு ஒழுங்கா சாப்பாடு செய். சரிங்க, இன்னும் உங்களுக்கு ஒழுங்கா சாப்பாடு செஞ்சு தாரேன்னு. எதுக்கு சொல்லுதேன்னா, எனக்கு செஞ்சு கொடுத்த சரி. அடுத்து நம்ம வீட்டுக்கு மருமகன் ஒருத்தி வரப்போறா. அவ வந்த பிறகு நீ எனக்கு செஞ்சு கொடுக்குற சோத்தை எடுத்து அவ தின்னுட்டான்னு வச்சுக்கோயேன், பிள்ளை பாவம் ஆஸ்பத்திரியில சேர்க்குற நிலைமை வந்துடக்கூடாதுல்ல. அதுக்கு தான் சொல்லுதேன். அந்த அளவுக்கா மோசமா இருந்துச்சு? நான் அங்க போய் தப்பிச்சுக்கிட்டேம்மா. வேற எவனாவது இருந்தான்னு வச்சுக்கோயேன், 2வது நாளே மண்டையை போட்டிருப்பான்.
கறி வாங்க போனவ ஒரே பொக்க போயிட்டா போல, எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. எத்தே கறி வந்துட்டு. வந்துட்டியா? ஒழுங்கா கறி வாங்கிட்டு வந்தியா இல்லையா? ஒழுங்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்களே பாருங்க. இரு, இப்ப பார்க்க தானே போறேன். கறியை பார்க்க சொன்னா அங்கே என்ன செய்தீங்க? உன்னை பத்தி தெரிஞ்சதை இதை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன், இரு பாக்கேன். இது என்னது, இட்லி குக்கரா? இது என்ன இப்படி இருக்கு? பொறு பொறு, என்ன செய்யுதுன்னு கொஞ்சம் பொறுமையா இருந்து பாரு. எத்த என்னது இது, அட்டைப்பெட்டி மாதிரி இருக்கு. இது எடை பார்க்குற மிஷின். நீ ஒழுங்கா கறி வாங்கிட்டு வந்திருக்கியா இல்லையான்னு இப்போ எடை போட்டு கண்டுபிடிக்க போறேன். ஏய் அப்பா, என் மேலே அவ்வளோ சந்தேகமா? ஒரு கறி கூடயா எனக்கு வாங்க தெரியாது? 1 கிலோ கோழிக்கறி வாங்கிட்டு வான்னு அனுப்பி விட்டீங்க. நான் 100 இருக்குன்னு அழகா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு கோழி 100 நின்றுச்சு. என்ன அழகா பிஸ்கெட்டு மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. எவ்வளோ கறி வாங்கினே? 1 கிலோவும் 100 கிராமும் வாங்கினேன். உங்கள் முட்டைக்கண்ணை வச்சு நல்லா பாருங்க. துட்டி எவ்வளோட்டி எடுத்தா? 1 கிலோ 240 ரூபா. 1 கிலோ 100 கிராமுக்கு 250 ரூபா எடுத்தான். பாருங்க கறி ஒன்று எப்படி நல்ல பிஸ்கெட்டு மாதிரி இருக்குன்னு. இரு, எவ்வளோ கறி இருக்குன்னு பார்க்க. என்னடி இது, 1 கிலோ 100 கிராமுன்னு? 1 கிலோ தான் இருக்கு. எத்த என்ன சொல்லுதீங்க? 1 கிலோ 100 கிராம் போட்டானே, நான் தான் பார்த்தனே. 2க்கு 4 கன்று வச்சிருக்கல, ஒழுங்கா பாரு எப்படி இருக்குன்னு பாரு. 1 கிலோ தான் இருக்கு. எத்த என்னத்தை உளறிக்கிட்டு இருக்கீங்க? நான் போடும்போது பார்த்தேன். உங்கள் மிஷின் ஓட்டையான்னு பாருங்க. அடியே, என் மிஷினை குறை சொல்லாத. இது ஒன்றும் ஓட்ட மிஷின் கிடையாது. நான் இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன், புது மிஷின். மிஷின்லாம் ஒன்றும் குறை சொல்லாது. உன் கண்ணில் தான் ஓட்ட. ஒழுங்கா பார்க்காம வாங்கிட்டு வந்திருக்கேன். எத்த என்ன போய் சொல்லலத்தே, உண்மையாக தான் சொல்லுதேன். 1 கிலோ 100 கிராம் இருந்துச்சுத்தே, போடும்போது நான் பார்த்தேன். நல்ல 100 கிராம் ஏமாத்திட்டு அனுப்பி விட்டுருக்கான். ஏமாந்து போய் வாங்கிட்டு வந்திருக்கா. இதுக்கு தானே உனக்கு ஒன்றும் தெரியலன்னு ஏசுதேன். எதுக்கு எடுத்தாலும் என்னையே குறை சொல்லாதீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கடையில் போய் அவன்கிட்ட கேட்டேன். அவன் தான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கு சேர்த்து போடட்டான்னு கேட்டான். சரின்னே. அவன் போடும்போது நான் கண்ணால் பார்க்கத்தான் செஞ்சேன். இங்கே வந்து பார்த்தோன்னு குறையா இருந்தால் அதுக்கு நானா பொறுப்பு? என்ன எதுக்கு ஏசுதீங்க? 1 கிலோ கறியை போட்டுட்டு 100க்கு ஒன்றை துட்டு எடுத்திருக்கான். இப்படி ஏமாந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்படி எத்தனை நாள் ஏமாந்து 10 ரூபாயா கொடுத்துட்டு வந்தியோ தெரியல. எப்பா, என் வீட்டு துட்டு எவ்வளவு துட்டு போயிருக்குன்னு தெரியலையே. என் பிள்ளை சம்பாத்தியம் பூர் இப்படி அவனுக்கோ கொண்டு சும்மால கொடுத்துட்டு வரே. இப்போ போய் நீ ஒழுங்கா அந்த 10 ரூபாய் வாங்கிட்டு வாரியா, இல்லைன்னா என் மவனை டைவர்ஸ் பண்ணுதியா? அவன் வரட்டும், இன்னைக்கு உனக்கு டைவர்ஸ் தான். வாமா, இப்பதான் வந்து வாங்கிட்டு போனேன். அதுக்குள்ள மறுபடியும் வந்திருக்கு. கறி காணலையோ? இன்னும் கொஞ்சம் போடட்டா? யோ கடைக்காரரே, கறி காணலன்னு வரல, கறி காணாம போயிட்டுன்னு மறுபடியும் வந்திருக்கேன். என்னம்மா சொல்லுத? கறி காணாம போயிட்டா? போற வழியில நாய் எதுவும் தூக்கிட்டு ஓடிட்டோ? நாய் ஒன்று தூக்கிட்டு போல, நீர் தான் என் கறியை களவாண்டுட்டு இரு. இம்மா என்னம்மா உளறிக்கிட்டு இருக்க? நான் ஏமா உன் கறியை களை வாங்க போறேன்? ஒழுங்கா சொல்லுங்க, உங்ககிட்ட நான் எவ்வளோ கறி கேட்டேன்? இம்மா நீ 1 கிலோ கறி கேட்ட. நான் 1 கிலோ தானே கேட்டேன். ஒழுங்கா 1 கிலோ கறியை கொடுத்துருக்கலாம்ல. நீர் எவ்வளோ போட்டீரு? இம்மா உன் கண்ணு முன்னால தானமா வெயிட் போட்டேன். 1 கிலோவும் 100 கிராம் இருந்துச்சுல்ல, போட்டுட்டான்னு கேட்டேன். நீ போடுன்னா அதனால போட்டு கொடுத்தேன். வீட்டில் போய் பார்க்கும்போது 1 கிலோ தான் இருந்துச்சு. எனக்கு தெரியாமல் எப்போ 100 கிராம் கறியை ஆட்டையை போட்டீரு? இம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? உன் கறியை ஆட்டையை போட்டு நான் என்னம்மா செய்ய போறேன்? என்னைய மட்டும்தான் இப்படி ஏமாத்துதீரா? எல்லாரும் இப்படி தான் ஏமாத்துதீரான்னு தெரியலையே. 1 கிலோவுக்கு 100 கிராம் அடிச்சிருக்கீரு. இதே மாதிரி எத்தனை பேர்கிட்ட 100 கிராமா அடிச்சிருப்பீரு? 10 பேர்கிட்ட 100 கிராம் அடிச்சா 1 கிலோ கறி ஆயிட்டு. நல்லா ஆட்டையை போட்டு விற்கலான்னு பாக்கீரே. இம்மா என்னம்மா கிறுக்கு மாதிரி பேசுதே? நான் உனக்கு போட்டு கொடுத்த கறி தானமா அதுல இருக்கும். அது எப்படிமா கறி காணாம போகும்? அதெல்லாம் தெரியாது. கோட்டை அழிங்க, முதல்ல இருந்து போடுங்க. முதல்ல இருந்து கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட எவ்வளோ கறி கேட்டேன்? 1 கிலோ கேட்டேன்னா நீர் 1 கிலோ 100 கிராம் இருக்குன்னு போட்டீரா? ஆமா தாயே, போட்டேன். இப்ப அதுக்கு என்ன? நீங்க வெயிட் போட்டு காட்டும் போது 1 கிலோவும் 100 கிராமும் இருந்துச்சு. ஆனா வீட்டில் போய் எங்க வீட்டு மிஷின்ல போட்டு பார்த்தா 1 கிலோ தான் இருக்கு. அது எப்படி 100 கிராம் எங்க போச்சு? இம்மா ஏமா அப்படி பேசுதே? வெயிட் போடும்போது இங்க அப்படித்தாம்மா இருக்கும். அடுத்து வெட்டி கொடுக்கும்போது அப்படித்தான் குறையும். அது எப்படி வெயிட் போடும்போது 100 கிராம் அப்படியே நைஸா சைட்ல தள்ளிடுவீரோ? இம்மா லூஸ் மாதிரி பேசாதம்மா. எங்க இருந்தமா கிளம்பி வார? வெயிட் போட்டு மிஷின்ல உன்ட்ட காட்டுனா அதுக்கு பிறகு வெட்டி தர சொன்னியா? தோலை எடுக்கவான்னு கேட்டனா தோலை எடுத்தா வெயிட் குறையும்னு உன் மரமண்டைக்கு புரியலையாம்மா? அட கடவுளே, ஆமா, தோலை எடுக்க சொன்னதையே மறந்துட்டனே. அது எனக்கு ஞாபகத்திலே இல்லை. ஏ கடவுளே, என்னைய போட்டு இவ்வளவு நேரம் வானால வாங்கிட்டோமா. போமா, வீட்டை பார்த்து போ. இனிமேலாம் கறி வாங்க நீ வராத. வீட்டுல யாராவது பெரிய ஆளுக்கு இருந்தா அனுப்பி விடு. சை, எவ்வளோ அசிங்கமா போயிட்டு இந்த மாமியா கிளவி என்னைய 10 ரூபாய்க்காண்டி கடைக்கு அனுப்பி விட்டு அசிங்கப்படுத்திட்டே.